ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நாளை செவ்வாய்க்கிழமையில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. வழிகளாலும் வேதனைகளாலும் கஷ்டப்பட்ட என் செல்லமே, கடன் சுமைகளால் நீ புலம்பி தள்ளுவதை விட்டுவிட்டு முருகா முருகா என்று என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை. கற்களும் முட்களும் இருக்கலாம், கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஒரு நாள் பூவாக மாற்றுவேன். அந்த நேரம் எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயமாக நீ விடுபட்டு விடுவாய். என் கண்ணுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன். உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததே கிடையாது. நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன். முருகா முருகா சரணம் என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே. பிறகு நீ நினைக்க முடியாததை சந்தித்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். இதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும். உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும். நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது. உன் கனவு நிஜமாகப் போகிறது. ஆம் செல்லமே, இனி நீ நிம்மதியாக இருக்கும் காலம்தான். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து நீ நிம்மதியாக இருந்து நீ நினைத்ததை எல்லாவற்றையும் சாதிக்கும் நாள்தான் நாளைய பொழுது. இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன். கவலைப்படாமல் இரு என் செல்லமே. உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை. அதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வரவா. என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ ஆரோகா மாறிவிடுவாய். எனவே ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடத்திலும் பாசம் வைக்காதே. நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீ கடினமாக உழைக்க வேண்டும். கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் முருகா, நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறாயா? உன் நல்ல எண்ணங்களை, உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடையச் செய்யும். அதே சமயத்தில் நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை. உப்பும் உரமும் ஒன்றுதான். ஏனென்றால் அளவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி கசந்து விடும் என் செல்லமே. கவலைப்படாதே. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கஷ்டத்தை நீ துரத்தாதே. அது உன் கர்மாவை நீக்க உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். கஷ்டங்கள் ஏற்படுத்தும் வழியை மட்டும் நீ தூக்கி எறிந்து முன்னேற உதவும் ஏணியாக நீ வடிவமைத்துக்கொள். நிச்சயமாக அது உன்னை உயரத்தில் வாழ வைக்கும். எல்லாம் உன் முருகப்பெருமானின் கணக்குத்தான். என்ன நடக்க வேண்டும், என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் மனதிற்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாருமில்லை. என்னை முன்னேற்றமடைய செய்ய எந்த சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. ஏனென்றால் சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல, உருவாக்குவது. அதை நீ முதலில் நன்றாக புரிந்து கொள். அதை நான் உருவாக்கி உள்ளேன் உனக்கு. நீ கவலைப்படக்கூடாதே. வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய்தான் அமையப் போகிறது. இனி நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையும் பொறுமையை மட்டும் கடைபிடித்துக்கொள். இதோ உன் சூழ்நிலைக்கான தேவைகள். ஆகவே உன்னை விட்டு நான் என்றும் எங்கும் விலக மாட்டேன். இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நிச்சயம் நீ நல்ல திருமண வாழ்க்கையை பெறப்போகிறாய். வாழ்க்கையில் வசந்தமான நேரம் அமையப் போகிறது. இது நிச்சயம் சத்தியமாக நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் வசந்தமான நேரம் அமையப் போகிறது.
இது நிச்சயம் அதிசயமாக நடக்கும். நீ கேட்டது எல்லாம் நடக்கத் தொடங்கிவிடும். இனி என்ன கவலை? நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கத் தொடங்கப் போகிறது. வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு. ஆனால் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் நீ குழந்தைத்தனமாக பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறாய். ஆம் செல்லமே, கொஞ்சம் பொறுப்பாகவும் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டும் உன் எண்ண ஓட்டத்தின் நிலை அறிந்தும் புரிந்து நடந்து கொள். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நீ நல்லதொரு வார்த்தையை கேட்கிறாய். நீ தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உன்னை வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. இந்த முருகப்பெருமான் அதை தீண்டவும் விடமாட்டேன். உன்னிடத்தில் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து தூர எறிந்துவிடு. நிச்சயமாய் உன் நிலை மாறி ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் என் செல்லமே. உன்னை நான் எப்போதுமே நெஞ்சில் சுமக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தியை பரிசீலிக்கின்றேன். தொடர்ந்து உனக்கு மேலும் நல்ல செய்தியே வரப்போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டே இரு. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே உன்னை வந்து நிச்சயமாக சேரும். அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது விரைவில் நாளைய பொழுதில் நல்ல என்னுடைய பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ எல்லாவற்றையும் நல்லதொரு விதமாக சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகிறாய். உன் வாழ்வில் இனி வெற்றி மட்டும்தான் என் செல்லமே. இதோ உன் கைபிடித்து வழி நடத்தும் இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றிலும் நீ சிறப்போடு விளங்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை உனக்கு நான் வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. நிச்சயமாக அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. நாளைய பொழுதிலிருந்து புத்தம்புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு பணம் பல மடங்காக பெருகப் போகிறது. நடப்பானவற்றை நினைத்து கலங்காதே. முடிவு உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம்புது திருப்பம் ஏற்படப் போகிறது. ஆம் செல்லமே, நீ நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய். உன் அன்பிற்கு நான் கொடுக்கும் பரிசு நாளைய பொழுது மங்களகரமான நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது. அதை உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும். கவலைப்படாதே என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.